கேட்டார். திருவள்ளுவர் சொல்றாரு என்ன அலைகள்ங்கிறாரு. ஒருத்தர் வண்டியில இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்காரு, எதிரில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்த உடனே அவரை நம்ம பார்த்துக்க மாட்டோம், ஆனா நம்ம பார்த்து சிரிச்சுட்டே போவார். ஒரு சில குழப்பவாதிகள் விலங்கி நம்ம பார்த்துருப்பாரு அப்படின்னு கூட நினைப்பாங்க. அது அல்ல, எண்ணத்தினுடைய அலைகள். அவர் விலகி போகட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதே அவர் நினைக்கிறாரு. அதனால அவங்களுக்கு கூட ஒரு நட்பு ஏற்படுது, அன்பான சிந்தனை ஏற்படுது. பெரியவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கெல்லாம் நம்ம விலகி போடணுமோ அப்படின்னு நினைச்சுட்டாருங்களேன், அதே என்ன அலைகள் அவருக்கும் தோன்றுமா. அப்பெல்லாம் என்ன தோணும்னா, 2 வண்டி இப்படி போட்டுவாங்க, நீ பின்னால அடியா நீ பின்னால அடியா, 2 பேருக்குமே போறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறது இல்ல. முன்னாடி வந்தா மரியாதை குறைஞ்சிருமோ, அவங்க கௌரவம் குறைஞ்சிருமோ, அவங்களுக்கு வந்து அந்த கிரீடத்தை கீழே இறக்கி வச்சிருவாங்க. கிரீடம் கட்டுற நம்மளே அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. அது உண்மைதான். என்ன சொல்ல வரீங்க? எதுக்கா சொல்லுறா, அதாவது எப்பவுமே நம்ம எண்ணத்துல என்ன நினைக்கிறோமோ, நீங்க சொன்னீங்களே ஒரு சில பேரை அவங்க வேலை மட்டும் நான் பேசினாலும் ஆனா நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு. இதே மாதிரிதான் ஒரு மன்னனுக்கு நகர சோதனைக்கு இப்படி போயிட்டு வரும்பொழுது அங்க என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, சந்தன கட்ட வியாபாரி ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரை பாக்குறாரு அரசர். வியாபாரின்னு சொன்னேன், அவர்ல அதுக்கு முன்னாடியே நடந்த கதை, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி. நம்ம வீரப்பன் நினைவு கூறணும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு நல்லதா கெட்டதா, ஒரு சில பேரை பார்த்தா நல்ல விஷயங்களா ஞாபகத்துக்கு வரும், ஒரு சில பேரை பார்த்தா கெட்ட விஷயங்களா ஞாபகத்துக்கு வரும், அப்படி இருக்குல்ல. அதனால அவனை பார்த்த உடனே மந்திரியாரை பார்த்து சொன்னாரு அரசர், என்னன்னே தெரியலங்க, இவனை கொல்லணும்னே எனக்கு தோணுது. ஆனா அவருக்கு எனக்கு எந்த கெடுதலும் அவர் செய்யல, ஆனா அவருக்கு தோணுது அப்படின்னு நினைச்சாரு அவரு. அப்புறம் மந்திரியார் போய் விசாரிக்க முடியாம தெரிஞ்சா, என்னப்பா வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் சந்தன கட்ட வியாபாரம் சொன்னாரா, எல்லா வியாபாரமும் நல்லா நடக்குங்க, எனக்கு மட்டும் வியாபாரம் சரியில்லை. ஏன்னா சந்தன கட்ட அவ்வளவு பேர் வாங்க மாட்டாங்கல்ல, யாராவது ஒருத்தர் 2 பேரும் வாங்குவாங்க. ஆனா ஒரே ஒரு நாள் நான் கண்டிப்பா எனக்கு நல்ல வியாபாரம் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எந்த நாள்? இந்த நாட்டு ஆகாத மண்ணை அந்த ஆளு செத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எரிக்கிறதுக்கு சந்தன கட்ட நிறைய பேர் வாங்க வருவாங்க, அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் நினைச்ச எண்ணம் பாருங்க, மன்னனுக்கு என்ன அலைகளாக போய் அவனை கொல்லணும்னு தோணுது. ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பா சொல்லுவாங்க? நல்ல எண்ணம் உடையவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வழக்கறிஞர் நினைப்பாரு, என்ன ஒண்ணு சண்டை சத்திரவே நாட்டுல கூட இருக்கு, ஒருத்த கூட வரமாட்டேங்கிறானு, அப்ப எங்கேயாவது சண்டை நடக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கும். யாரும் வழக்கறிஞர் தான் கோச்சுக்காதீங்க. ஒரு உதாரணம் நீங்க சொன்ன கதை எல்லா வழக்கறிஞரும் சொல்லிட முடியாதுல்ல. அப்புறம் என்ன, அப்ப என்ன வேலை? எல்லாருமே அதான் வேலைதான். சொர்க்கத்துல வந்து ஒரு சண்டை நடக்கிறதுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா? சண்டை ஓடுகிட்டு அவர்கிட்ட வந்தாதான் அவருக்கு வேலை. வைகுந்த ஏகாதசிங்கிறது பரம பத வாசல் திறப்பு. 4 பக்கம் வாசல் இருக்கும். இந்த 4 வாசலையும் ஒவ்வொரு கதவா திறப்பாங்க. கடைசியான இந்த வடக்கு வாசலை திறந்து அந்த ஆன்மா உள்ள அனுப்புவாங்க. இந்த ஒவ்வொரு வாசலையும் எதற்காக 4 வாசல் அமைச்சிருக்காங்க. ஒரு மனிதன் பிறந்துட்டா ஒண்ணு பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தையா இருக்கணும், அப்படி இல்லையா சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனா இருக்கணும். அப்படி இல்லாட்டி தான் கட்டிய மனைவி பத்தியா அந்த மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும். ஆம்பளையா இருந்தா கணவனா இருக்கணும், பெண்ணா இருந்தா மனைவியா இருக்கணும். அதற்கடுத்து பெற்றவர்களுக்கு நல்லவனா இல்லாட்டியும், சகோதரர்களுக்கு நல்லவனா இல்லாட்டியும், கொண்டாட்டிக்கு நல்லவனா இல்லாட்டியும், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும். இதைத்தான் இந்த 4 வாசல்லையும் போனோம்னா முதல் வாசல்ல என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆன்மாவை நீ உன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரியா செஞ்சியா? செஞ்சேன். அந்த ஆன்மா சொல்லுங்கல்ல, அதுல உண்மை இருந்துச்சுன்னா அந்த முதல் வாசல் திறக்கும். கிழக்கு வாசல், கிழக்கு முதல் வாசல் திறக்கும். 2வது மேற்கு வாசல். அடுத்து 2வது கேள்வி என்ன கேட்கும் அந்த ஆன்மா கேட்பாங்கன்னா, மேல நீ வந்து உன்னுடைய சகோதரனுக்கு நல்ல சகோதரனா இருக்கியா? இல்ல அண்ணன் தம்பி சொத்து ஆட்டையை போட்ட இருந்தேன்னு சொல்லும் போது உண்மையா இருந்திருந்தா 2வது வாசல் மேற்கு வாசல் திறக்கும். அந்த ஆன்மா உள்ள போகும். அடுத்து போன கட்டிய மனைவிக்கு நீ நல்லவனா இருந்தியா, இல்ல கட்ட புருஷன் நல்ல மனைவியா இருந்தியா? இருந்தேன்னு சொல்லும் பொழுது உண்மையா இருந்திருந்தா தெற்கு வாசல் திறக்கும். அடுத்து வடக்கு வாசல். நீ யாருக்குமே சரியா இல்ல, சரி விடு, உன் பிள்ளைகளுக்காக நல்ல தகப்பனா இருந்தியா, இல்ல நல்ல தாயா இருந்தியா? இருந்தேன்னு சொன்னா உள்ளபடியே இருந்திருந்தா நிறைவா அந்த வடக்கு வாசல். அதனாலதான் இப்போ பரமபோத வாசல் திறக்கிறது பாருங்க. வைகுந்த அரசு சென்று வடக்கு வாசல் தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் நிறைவானது. இப்ப இந்த வைகுந்தம் அப்படின்னா இறந்த முன்னாடி மனிதன் சொர்க்கத்துக்கு போறது பேர் சொர்க்கமா? வாழ்கின்ற போதே சொர்க்கத்தை அனுபவிக்கணும். அது எப்படி? ஆமா, ஒரு நல்ல மைண்ட் செட் நம்ம கிடைச்சிருச்சுன்னா விடிய விடிய சொர்க்கம் தான். நல்ல ரசிகர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா, ஆதார மைண்ட் செட் கிடைச்சிருச்சுன்னா விடிய விடிய நரக வேதனை கத்தி கத்தி சொர்க்கம். அது மாதிரி ஒரு நல்ல பெண்ணு பக்கத்துல இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா, இது மாதிரி உங்களை மாதிரி
என்ன மாதிரி அது விடிய 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 சொல்றோம். ஏன் பேச பேச நான் நீ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதுக்கு தோழா எனக்கு சொல்லணுங்கிற ஒரு வார்த்தை கிடைக்குது. அதே சமயத்துல எத்தனை பேர் சும்மாவே நிக்கிறாங்க, நம்மளே அவங்க கதையும் பேசுற வேலை இருக்கு. ஒரு சிலர்னா நான் வந்து சொல்றது உங்களை தவிர நான் சந்திச்சதுலயே உள்ளபடியே ஏன்னா பதிவாயிட்டு இருக்கு. திறமையான வழி இந்த தமிழ்நாடு அளவுல நீ சந்திச்சதுல யாருன்னு கேட்டா அது நான் யார சொல்லுவேன்னா அவங்களதான் சொல்லுவேன். எவ்வளவு செவனாலும் புறங்கை கட்டிக்கிட்டு ஒரு ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாம ஒரு தைரியமா ஆம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் பாராட்டேனா. அப்ப நான் சொன்னேன் உடலுக்கு 9 வாசல் மனதிற்கு 80 வாசல். இந்த மனதிற்கு 80 வாசல்ங்கிறது கூட சும்மா வார்த்தை கேட்டா சொல்லலாம். அந்த 9க்கு 80க்கு எதுவும் முடியாது. ஆனா மனதுக்கு வாசல் இல்ல எது வந்தாலும். அப்ப அந்த சொர்க்கம்ங்கிறது இறந்த பின்னாடி நம்ம போறது கிடையாது. சரி வாழ்கின்ற போதே நல்ல பக்க மேல கிடைச்சிருச்சு வச்சுங்க, விடிய விடிய சொர்க்கம். ஆகாத போகாத பக்க மேல வந்து மாட்டிச்சு வச்சுங்க, பஸ்ஸுக்கு ஆறு அடிச்ச மாதிரி ஒரு பெட்டி வந்து உட்காந்துட்டு கீழே பூல் கீழே பூல் கீழே பூல் அவங்க தோணுது. பாடம் பாடுறதா இல்ல வசனம் பேசுறதா தெரியும். அப்ப நிறைய மாற்றங்கள். ஒரு நல்ல குழந்தை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த பெற்றோர்களுக்கு அதான் சொர்க்கம். ஆறாம் பிள்ளை பிறந்துருச்சுன்னா நரகம், நல்ல பொண்டாடி கிடைச்சுட்டா சொர்க்கம், நல்ல நண்பன் கிடைச்சுட்டா சொர்க்கம். அண்ணன் காலையில கொஞ்சம் என்ன இந்தப்பா பேசுறது போல 2000 ரூபாய் சேர்த்து கொண்டு போ அப்படின்னா சொர்க்கம். 12 மணிக்கு மேல. அதே சமயத்துல ஒண்ணு நெளிவு பூதி ஆயிடுச்சு குடிச்சுக்கிறோம்னா நரகம். அப்ப சொர்க்கமும் நரகமும் வாழ்கின்ற போதே அனுபவிக்கணும். அப்ப இதெல்லாம் சரியா இருந்தாத்தான் நீங்க இந்த காட்டுக்குள்ளையும் மேட்டிலையும் பள்ளத்திலையும் மடுவிலையும் வெயிலையும் வேனல்லையும் உட்காந்துட்டு காக்கா கட்டிட்டு குருவிட்டு இதெல்லாம் ஒரு குழப்பா நம்ம கூட வந்து பாருங்க. நம்ம இடம் குழு 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 அதோட வெறுத்து கிளம்ப வேண்டியதுனா அப்படியே நீங்க இருக்கிறது அப்படியே கண்ணை மூடிடுங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் நீங்க இடம் அப்படி இடங்க. அதனால நீங்க வெள்ளி படிமலைன்னு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளியே மலையா இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஆமா வெள்ளியே மலையா இருக்கிறது. இங்க மலையை பார்த்தா வெள்ளி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா வெள்ளி இல்ல. அதனால ஒருவேளை பனி கூட தான் பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரி தெரியுது. நீங்க சொன்னீங்க எண்ணியே எண்ணியாந்து இதுவரை எண்ணியர் எண்ணியரா அப்படின்னு என்ன அலைகள் அவங்கள்ட்ட கிடைக்கும். நீங்க போனா நீங்க சரின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற இல்லாத எப்படி சரின்னு சொல்றது? அது எப்படி தீண்டா வரும் இருக்கிறது ஏங்க? இது என்ன தீர அண்ணனுக்கு வச்ச புள்ளா தீர்ந்து போச்சு. அது இல்லங்க, எப்பவுமே உங்க கூட இருக்கிறது. ஆனா அது இங்க இருந்தா தானே நம்ம சொல்ல முடியும். அது இல்லாம நீங்க இருக்க போய் சொல்லக்கூடாது. அது உங்களோட பிறந்தது. இது அப்படியா? ஏன் கூட பிறந்தது பொய்ங்கிறது. பொய்யா? ஏன் கூட பிறந்தது உண்மைங்கிறது. அப்பா கடவுளை வேண்டிடும் எகுவேன் காக்கில்தான் மண்ணை வேண்டிடும் எகுவேன் பொன்னை வேண்டிடும் உடன் எகுவேன். ஆனா ஒரு பொய் சொல்ல மாட்டேன். ஹரிச்சந்திரன் அதுக்கு அடுத்து நான் அப்பா மழை ஹரிச்சந்திரன் வந்து நல்லா விளம்பரமா ஆட்டுறாரு, விளம்பரப்படுத்திட்டாரு. அதனால ஹரிச்சந்திரன் வெளியே தெரியுறாரு. நம்ம வந்து இன்னும் விளம்பரம் ஆகல. மற்றபடி உண்மைக்கு எடுத்துக்காட்டு ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து ஒரு யாழியா அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை சொல்றீங்க. தற்புற இல்ல அப்படியாவது வெளியில நம்ம ஹரிச்சந்திரனுக்கு அடுத்தாலும் வெளியில பார்த்து போய் பேசட்டுமே. ஆனா அப்படின்னு சொல்லி அது போலவே நீங்களும் மாறணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அப்பா உங்களை மாதிரி மாறணும் முயற்சி பண்ணாலும் என்னால முடியல. என்ன பண்ற கட்டுக்குள்ள மறைச்சு நோட்டங்காட்டு உண்டு நான் ஆட்டி வச்சு கூத்து பார்க்க ஆட்டி வச்சு கூத்து பார்க்கறது அது என்ன? அதுக்கு மேல வந்திருக்கா பத்தியா? ஆமா அது யாருன்னு தெரியல. ஆமா நாராயணனா சிவனா இல்ல முருகனா இல்ல அல்லாவா இல்ல இயேசு கிறிஸ்துவா? ஆனால் ஒருவன் இருக்கிறான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மை ஆண்டவன் தான் இருக்கிறான். அன்புமன் கடவுள் கடவுள் கடவுள்ங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்க்கணும். கடவுள் கடவுள் கடந்து உள்ள போய் பார்த்தோம்னா தெரியுமா? ஆமா ஆமா காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் மனிதன் இந்த 6 வகையை நீக்கணும். ஜாதி பேதம் பணக்காரன் ஏழை அந்த ஜாதி இந்த மதம் எல்லாம் கடந்து உள்ள போய் பார்த்தா இப்படின்னா அல்லடா வல்லடா ஒரு ஆடு மாடு ஒரு புல்லு அதுக்கு மேல கூட இறக்கப்பட்டார் உயிர். ஆமா அந்த ஜீவாருடைய மனுஷன் வச்சுங்க எல்லாம் கடந்து உள்ள வந்துருவார் கடவுள். நம்ம போய் கோயில்ல குளத்துல அங்கே இங்கே மலையில எல்லாம் ஏற வேண்டியதில்லை. அவரே உள்ள வந்துருவார். கடவுள் நம்ம கடவுளை பாக்குற நம்ம எல்லாம் கோயிலுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா கோயிலுக்கு வர்றவங்களே கடவுளா பாக்குறவங்க அந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? கோயிலுக்கு கடவுளை பாக்குறதுக்காக நம்ம கோயிலுக்கு போறாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு போறவங்களையே கடவுளா பாக்குறவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? மாலை போட்டு சாமியும் போகும்போது அரோகரா அரோகரான்னு ஆமா சொன்னா அப்புகளை சொன்னா முருகனை சொல்ற மாதிரி அதை சொல்றீங்களா? யாரு சொல்றீங்க? நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, போயிட்டு இங்க இருந்து வெளியில வரும்பொழுது காசு போடணுமா இல்ல உள்ள போகும்போது காசு போடணுமா? இருந்தாலும் இல்லாட்டி பேசா வந்துடலாம்.
1ஆம் தேதி அப்படி வெளியில வரும்போது ஒரு 10 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களை கடவுளா பாக்குறாங்க. நான் இருக்கும் போது போடு, வெளியில உள்ள எல்லாம் கணக்கு கிடையாது. வெளியில வரும்போது போடக்கூடாது, போகும்போதே போட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு, எந்த கோயிலுக்கு போனாலுமே அப்படி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது அங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு காசு போடக்கூடாது. அப்படி போட்டா அங்க நம்ம வேண்டி கேட்டு பெற்ற வரத்தை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர்ற மாதிரியா. இது என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல, அது என்ன உள்ள போகையில என்ன வெளியில வரையில எல்லோரும் இன்புற்றிருக்க வல்லாத வேறொன்றும் அறியேன் பராமரம் என்ன ஏன் இருந்தா வேற கிட்ட நான் பாருங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி எல்லாம் நல்லபடியா இருக்கேன். ஆனா ரெண்டாவது இந்த குட்டியும் கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன்னா எவ்வளவு ஒரு பறந்து ஒரு பொருளோட நல்ல நல்ல விஷயங்களா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆட்டி வச்சு குத்து பாக்குறது யாருன்னா, கடவுள் எல்லாரையும் ஆட்டி வச்சு குத்து பாக்குறாரு. நம்மள ஆட்டி வச்சு குத்து பாக்குறது யாருன்னா இங்க மக்கள் சொல்லி அவங்க குத்து பாத்துருக்காரு. கட்டுக்குள்ள மாணவரச்சு காட்டும் தன்னை நான் அட்டி வச்சு குத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன். இப்போ எல்லாம் மாட்டிக்கிட்ட போகுது. நான் கொண்டாடிட்ட மாட்டிட்டேன், அவர் பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டாரு, முட்டை நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, பத்தியாளிகிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரு. ஏதாவது மனுஷன் கடன்ல மாட்டிக்கிறான். இல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நீங்க எதுலயாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கணும், அப்பதான் நீங்க உயிரோட இருக்கணுங்கிற எண்ணமே வருமா. மாட்டிக்கிட்டா தப்பு இல்ல, இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற சிந்தனை வந்துருமா. அதுக்காக பொழுதுனையும் மாட்டிக்கிட்டே இருக்க முடியாது, அது சிரமம் தான். மாட்டிக்கிட்டா தப்பு இல்ல, மாட்டி கெட்டாதான் தப்பு. அது மாட்டிக்காம மாட்டுறது வேற. எப்படியோ மாட்டிக்கிட்டாச்சு, அப்புறம் இருக்காது, முடிவு அதானே. நோட்டங்காட்டு உண்டு நாள் அட்டி வச்சு குத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன். ஓட்ட ஓடுறது நாடு, ஓட்ட ஓடுறது ஓடுறது ஆட்டி மறுக்குது, கேட்டா கொடுக்க மறுக்குது. என்ன சந்தேகம்? குட்டி போட்டுறதா விட்டுட்டு போயிருப்பேங்கிறீங்க. எப்படி எனக்கு சந்தேகம் வரும், வராம இருக்கும்போதே உங்களுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த உள்ள இருக்கிறது பூரா எனக்கு தெரியுங்க. மனசுக்குள்ள யார் மனசுல என்ன நினைக்கிறாங்க. அத்தா என்ன நினைக்கிறாரு, என்ன என்ன இருட்டுறவன் மணி தெரியாம பாடிட்டே இருக்கிறாங்க, மணி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மோகன்தாஸ் என்ன நினைக்கிறாரு, அவர் கொஞ்ச நேரத்துல கட்டையை 2 தலையிலையும் போடுவோமா நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா, இது வந்து இப்ப அனுசீசனு அதை வச்சு நான் போதி பண்ணுவாங்களோ அப்படின்னு அண்ணன் மனசுல வருது. அப்படி சித்தி ஆகிடுச்சு அதை நம்மளுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சு அப்புறம் நீ கொடுப்பாயா அப்படியா? அப்ப இந்த பாடத்திலே சிறந்த பாடம் என்ன? தமிழோ ஆங்கிலமோ அறிவியலோ கணக்கோ வரலாறு புரியலோ பாடம் கிடையாது, மனப்பாடம். மனப்பாடம் மனப்பாடம் என்னன்னா என்னது? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தியா. ஆனா கடவுளுடைய மனப்பாடம்ங்கிறதுக்கு இதுதான் வழக்கமா? ஏன் வேற என்ன இருக்கு? இல்ல வித்தியாசமா இருக்குது. புரியல, வேற என்ன இருக்கு? ஒரு விஷயத்த படிச்சு அதுல மனசை ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் அதை பாட அது படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மனனம் செய்தல், அது மனனம் செய்தல். உண்மையான ஒண்ணுங்கிறாங்க. அது மாதிரி விரதம்ங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பிடாம காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்து அப்படியே பெருமாளே 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 நான் சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு கரியா சாப்பிட்டு அது பேர் வரல விரதம். அப்படி சொல்லி பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது 4-5 பிள்ளைகளுக்கு நம்பரை கொடுத்துட்டு அவன் வர்றப்ப பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் இல்ல விரதம். இல்லைன்னு சொல்ல வரேன். சாடையா என்ன இல்லங்க, பொதுவா உலகத்தில் நடக்கிறது அதெல்லாம் தொழில் சார்ந்து கொடுக்கறது. என்ன கொடுக்குறோம், ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுக்குறோம், எதுக்கு உங்க ஊருக்கு வேணா சொல்லுங்க, நாங்க வந்து போட்டு தரோம் நாடகம் அப்படிங்கிற ஒரு தொழில். அதை அமைச்சு தர்றோம்னு சொல்ல மாட்டீங்களா? யார நாடகத்தை அமைச்சு தர்றோம், அமைச்சு நம்மளுக்கு தர நாடக அமைப்பாளர் தானே இப்ப முத்த சொல்றோம். ஆமா, ஆனா உள்ளபடியா அவர் என்ன சொல்றோம், நாடகம் போடுறாரு நான் சொல்றோம், முகவர் சொல்லணும். அப்படியா? அதுதான் சரியான பொருள். ஆமா, விளக்கம் சொல்லுங்க. அமைப்பாளர்னா அது வேற, அவரே பொருளாதார செலவு பண்ணி அமைச்சாதான் அமைப்பாளர். இவர் முகவர் தான். அதிகாரிகளுக்கு நமக்கு உள்ள தூய தமிழ்ல முகவர்ங்கிறதா. இப்ப நான் உங்களுடைய எதுல விட்டேன்,
எல்லாமே எதுல விட்டோம்னா குட்டி மட்டும் தெரியும் இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். குட்டி ஓட்டுச்சு போடலன்னு எப்படியா எப்படி உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணுது. நான் சொன்னேன் என் மனசுல தோன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டீங்க. அப்ப எனக்கு உள்ள இருக்க நல்லா தெரியும் யார் யார் மனசுல என்ன இருக்கும். அதுக்கு மனப்பாடம் இவங்க நம்ம வந்து கேக்குறாங்க நம்மள நல்லா வச்சுக்குவாங்களா, ஓட்டு போட்டு நல்லா வச்சுக்குவாங்களா, நம்ம பகுதியை நம்ம நகரத்தை நம்ம கிராமத்தை அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கணும். இவங்க எதுக்கு இவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க அப்ப அவங்க என்னமோ இருக்கு அப்படின்னு நினைக்கணும். நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்துல இறக்க குணம் உள்ளவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. ஒரு 500 தாண்டி தொடாச்சு கொடுத்துருக்காரு. ராஜர் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவருக்கு போட்டுரும். நான் அதை சொல்லுங்க, அது பேர் இறக்க குணம் இல்ல. அப்படிதானே அதைத்தானே இறக்க குணம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது விற்பனை பிரிவு நீங்க சொல்றது. நான் சொல்றது இறக்க குணம் அதிகமா இருந்துச்சுன்னா நாட்டுல ஏன் வறுமை இருக்கு, ஏன் பசியா லட்சக்கணக்கில் மக்கள் தூங்குறாங்க. சைனா வந்து சீனா தான் அந்த மக்கள் தொகையில பெரிய நாடு. ஆனா அந்த சீனாவை நம்மளால 2019 முந்திட்டாங்க. எப்படி தெரியுமா? எப்படி 1ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த குழந்தையில சீனா முந்திருச்சு 67,000 பேர் பிறந்திருக்கிறாங்க. எப்படி புரியல, மறுபடியும் சொல்லுங்க. சீனாவில தானே மக்கள் தொகை அதிகம், அங்கதானே குழந்தை அதிகமா பிறக்கணும். ஆனா நம்ம இந்தியா முந்திருச்சுங்க. அத 67,000 பேர் பிறந்திருக்காங்கன்னா பாத்துக்க. அந்த ஒரு நாள்ல 1ஆம் தேதி அன்னைக்கு அப்ப என்ன வேலையா இருந்திருக்காங்க? என்ன நான் ஏற்கனவே மூத்த விட்டு இருக்கு பத்தியா, அது குட்டியே போடல. நானும் என்னென்னோ உடம்பு இப்படி போனது காரணம் அதாங்க. பார்க்காத வைத்தியம் எல்லாம் போகாத கோயில்னாலும் உங்களை பார்த்த ஏற்கனவே ஒரு 108 கிலோ இருந்த ஆள் மாதிரிதான் தெரியுது. சில உடம்ப பார்த்தோன்னு தெரியும் இவர் ஏற்கனவே குண்டா இருந்திருப்பாரு, கவலையிலே இழைச்சிருக்காரு அப்படின்னு. கவலையிலே வடிஞ்சு வச்சு உடம்பு. அது குட்டி போடல அப்படிங்கறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன். இது இன்னும் குட்டி போடல. குட்டி ஓடாது நல்லா கண்டுபிடிச்சிருவோம். எப்படி குட்டி போட்டது என்ன பண்ண விரட்டணும் வச்சுங்க. ஒரு புத்தையில மறைஞ்சிருக்கு, விரட்டணும் வச்சுங்க. தான் தப்பிச்சா போதும் ஓடிடும். குட்டி போடாது. குட்டி போட்டது என்ன பண்ண திரும்பி பார்ப்போம். நம்ம தப்பிச்சிட்டோம், பின்னாடி குட்டி வருதோ வரலையோ இப்ப இது குட்டி போடல. எப்படி சொல்றேன்? எப்படி இது ஒரே போக்கா போயிட்டு இருக்கு, திரும்பி கூட பார்க்க முடியாது. அப்படியே திரும்பி பார்த்தாலும் நம்மள பாக்குதா இல்ல வேற ரெண்டு பாக்குறாங்க. இந்த ஜென்மத்துல கண்டுபிடிக்க முடியாது உங்களால. ஒரு பெண் இருக்கு, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலன்னு தாலியோ மிஞ்சியோ இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இப்ப என்ன மாதிரி ஆளுங்களா தெரியும். சரியா தெரியும். எப்படி குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பக்கல, அது ஒரு பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் நாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நடந்து போகும்போது பின்னாடி குழந்தை பிறந்துருச்சு அந்த பெண்ணுக்கு. அது பின்னாடி இருந்தா பின்னாடி பக்கம் சொல்லுவோம், முன்னாடி பக்கம் சொல்லுவோம். பின்னாடி ஒரு பக்கம் வாங்க போனீங்க, பின்னாடின்னு சொல்லுவோம், ஓரத்துல சொல்லுவோம். அதுதான் இது பேர் தான் கொக்கோங்கிறது. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது. கொக்கோங்க அது ஒரு தனியா புத்தகமே இருக்கு, வாங்கி படிச்சா அதுல என்ன இருக்கும் உங்களுக்கு பாருங்க. கல்யாண நோக்கம்லாம் வந்துருச்சு, ஆனா நீங்க பாருங்க நடிக்கிறீங்க. என்ன நடிப்பு? உள்ளபடியே இப்ப என்ன கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு மனசுல ஓடுது. ஆனா நீங்க அப்படியே வேண்டாம். இந்த உலகத்துல கெட்டியான முருகன் போய் இருப்பேன். ஏன்னு பார்த்தா இதயம் குளிருது, உப்பிட்டு பார்த்தா அதை வச்சு கொட்டு பார்க்க மாட்டி வைக்க போறேன். மனசெல்லாம் ஒட்ட
அது புதிய இவங்க எல்லாம் எனக்கு தெய்வம் மாதிரி. மாதா பிதா குரு தெய்வம் மகத்திலா அது மாதிரி முதல்ல சொன்ன கதை மாதிரி எதுவும் இல்லையே. நேரடியா நான் பேசுவேன், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி நான் பேச மாட்டேன். நான் எதா இருந்தாலும் ஓப்பனா வெளிப்படையா பேசி பழகிடுச்சு சின்ன பையன்ல இருந்து. அது மாதிரி பக்கத்து வரைக்கும் வேணா நீங்க அண்ணன் 7 பேர் வச்சிருக்கீங்களே, குட்டி வந்து 7 பேரை காலு குட்டி வந்து வச்சிருக்கீங்களே, அதை முழுசா சொல்ல மாட்டீங்களோ நீங்க? அது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்க. அப்படி வார்த்தையாருங்க திண்டுக்கல் பொண்ணு சண்முகப்பிரியன். அவர் அப்படி ஒரு புண்ணியவனுக்கு இப்படி ஒரு சிசிய பிள்ளை. அவர் எதையுமே பேசுற 2 பேருக்கு மட்டும்தான் புரியுற மாதிரி பேசுவார். ஆழ்ந்த கருத்துக்களை பேசுவார். ஆனா அவரெல்லாம் நீங்க குருவை மிஞ்சி சிஷியன் மாதிரில பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, பேரை எடுக்கிறதுக்கு ஒருத்தர், பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்படியெல்லாம் நீங்க சொன்னா ஏத்துக்க முடியுமாங்க? நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு சில பேர் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும், அவ்வளவுதான் பேச தெரியும். ஆனா நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் அதுல இன்னொரு அர்த்தமும் சேர்ந்து இருக்கு. இந்த போல புரியுதுல உங்களுக்கு? புரிய போது அப்புறம் யாருக்காக பண்றீங்க? ஒரு சோதனை பண்றீங்க. அதான் என் லட்சணம் பூரா உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சுட்டு இல்ல வரல இல்ல அதனால காரணம், அதனாலதான் இல்லைன்னு சொல்றேன். உங்க லட்சணம் பெரிய பெரிய வெளியெல்லாம் மக்களோடவா நடிக்கிறேன். இதுலதான் பிரச்சனை வர்றது. உங்களை விடவான ஒரு பொம்பளை படம் வந்து ஒரு ஆம்பளை கேட்டா அப்ப நான் அது மாதிரி உலகம் இன்னும் நாடக மேடையில் எல்லாருமே நடிகர்கள் தான். பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா நடிக்கிறீங்க, உழைக்கிறோம் அப்படின்னு சொல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நடிக்கிறது குறைவு. நீங்க சுமைன்னு பார்த்தாலும் ஒரு ஆண்மனுக்கு அதிகமான சுமை. நீங்க நீங்க வந்து பெருமையா வெளியில பேத்துவீங்க. நாங்க 10 மாதம் சுமக்கிறோம் 10 மாதம் சுமக்கிறோம். ஒரே ஒரு நீங்க மட்டும் நான் 12 மாதம் சுமக்கிறீங்களா? இல்லம்மா, நீங்க வந்து ஒரே குழந்தையதான் 10 மாதம் சுமக்கிறீங்க. நான் எல்லாம் மொத்தமா 7 குட்டியை ஒரே நேரத்துல சுமந்து பெற்றுது. அது உங்களை மாதிரி எப்படி கலையுது? ஒரே நேரத்துல அந்த 7 குட்டிக்கும் பால் கொடுக்குது. எந்த நாயாவது கொண்டு போய் தொட்டில குழந்தைய போடுதா? நாய் 10 நாய் சேர்ந்துட்டு குலைக்குது, ஏன் தெரியுமா? அது சுத்தம் இல்ல, ஏன் தெரியுமா? அது அல்ல, அவங்க மொழியில அவங்க திட்டிக்கிறாங்க. இந்த சட்டால தம்பி போய் 15 ஓட்டுருக்கு அப்படின்னு அது மொழியில சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அது நமக்கு தெரியலங்கிறக்கா அது திட்டலன்னு சொல்ல முடியாது. அது 15 பேருக்கு 15 என்ன நாங்களாவது பரவாயில்ல உங்களை வீட்டுக்குள்ள வச்சு திட்டுறோம், அது வீதியில திட்டுது. நான் என்ன உங்களுக்கு கேக்குறேன்னா, என்ன கேக்குறேன், என்னதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன், மறுபடியும் சொல்லி நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட, மான்குட்டி இங்கதான் இருக்கு பிடிக்கிறது, பிடிக்க சம்மதம் கேக்குறேன். ஆமா, அதுல உங்களுக்கு என்ன சிரமம்? சம்மதம் போய் அவர் என்ன சம்மதம் சொல்றது பெரிய விஷயமா? உங்களுக்கு என்ன பாவம், நீங்க ஏமாந்து போயிருந்தீங்க, உங்க மேல இறக்கப்படுறேன். போய் பார்த்துட்டு நான் ஏமாற மாட்டேன். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, என்னது ஏமாத்த நீங்க நினைக்கலாமான்னு. ஆமா, ஏமாறவன் கிடையாது, ஏமாத்துறவன் கிடையாது. அப்ப நீங்க யாரு? மனிதன், மனதை தன்னுள் வைத்திருப்போம். ஏவல நியாயமா உங்கள்ட்ட பேசி கேட்டுருக்கேன். நேரம் வந்த நேரம் தூக்கிட முடியாதா? நேரம்ல நான் யார்ட்டையும் பேசிட்டே இருந்தது இல்ல. போனோம்னா வெட்டு ஒண்ணு துண்டு 4 துண்டு தான் போட்டாள், மறுபடியும் துண்டு துண்டுக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் ஒரு பெண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா இதுவே முதல் தடவை. ஆம்பளை ஆனா அந்த கலை தானே. அதுகளும் இவ்வளவு நேரம் யாரும் மாட்டேன்னு சொல்லி கிடையாது. உங்களை பார்த்து உடனே சரிங்க வாங்க போலாம் இருக்க அப்படிங்க. ஆனா உங்க மனசு இரும்போ அந்த கல்லோ இல்ல, அதை பார்க்கணும் என்ன எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு இன்னுமே அப்படி இருக்கு. எலும்பூர கல்லுந்தையுமாங்க. இவ்வளவு பெரிய ஜீவன் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஆனா நீங்க எல்லாம் அதாவது உள்ளபடியே உங்களுக்கு புரியலன்னா நான் சத்தியமா புரிய வச்சிருவேன். ஏன்னா உங்களை விட புரியாத ஆளுக்கெல்லாம் புரிய வச்சிருக்கேன். ஆனா நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மானுங்கிறது எது, அது எவ்வளவு பெருசு, அது எங்கனக்குள்ள இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, இவர் விரும்புறது எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சவனால புறகை கட்டிட்டு ஆமா சொல்லு அம்மா மணியால கேட்பறத கேட்பேன் அப்படி நிக்கிறீங்கன்னா இந்த இடத்துலதான் உங்க எண்ணம் சரியில்லை. ஆனா ஏன் என்னன்னா ஒரே முடிவு கொண்ட காரியம் ஆக்கிர முடியும்.